नमो श्री पेत्तनाचि ओम नमो श्री पेत्तनाचि ओम नमो श्री पेत्तनाचि ओम नमो नमो ஆதிபராசக்தி உண்மையவளே, கந்தா, கடம்பா, கதிர்வேலா, கார்த்திகேயா, ஆறுபடை திருமுருகா, உன்னை வணங்கி சமர்ப்பிக்கிறேன். நம்மளாம் காக்கும் தெய்வம், காவல் தெய்வம் ஐயா 18 படி கருப்பா துணையோடு நாம் இந்த திருப்பணியை செய்வோமாக. வாங்க கடவுளே, வாங்க கடவுளே. பெத்தனாச்சி காவடி பெயர்களுடன் நடுவில் அம்மா படத்துடன் காவடி, 6 வகையான அபிஷேகங்களுடன் காவடி, பரிவார தெய்வங்களுடன் கூடிய காவடி என்று உங்கள் திருவிழாவில் மேலும் மேலும் சிறப்பு செய்ய கந்தன் கதிர் காவடி குழுவை அழைத்து மேலும் சிறப்புடைய செய்யுமாறு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். தரும் கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், அன்பர் என்பருக்கே கணம் தரும், பூங்குழலால் பெத்தனாச்சி அம்மன் கடைக்கண்களே, பூங்குழலால் பெத்தனாச்சி அம்மன் கடைக்கண்களே, வாங்க கடவுளை என்ற அழகிய வார்த்தைகளின் மூலம் கூப்பிடும் எங்கள் குழு முன்னாள் தலைவர் ஐயா சுந்தரம் மர்லாடி சாமிகள் பொற்பாதம் வணங்கி அவர்களின் வழிகாட்டுதலின்படி எங்கள் ஆன்மீக பயணம் இதோ இதோ இதோ. அவர் எடுத்து வரும் முளப்பாரின் கூடிய சக்தி கரகம் தொடாமலேயே ஆடி வரும் அழகே அழகு. அதே போல ஒரு தடவை அம்மா வேண்டுகோள்கினுங்க சக்தி கரகத்துடன் பூக்குழியில் ஆடி வரும் காட்சிகள் நம்மால் இன்னும் அந்த காட்சிகள் மெய் சிலிர்க்க வைக்கின்றன. நமது கோவிலுக்கு இந்த காணொளி மூலம் ஒன்று சொல்லிக்க விரும்ப என்னன்னா, நமது மாசி பெருந்திழாவில் பூக்குழி அம்சம் மிகவும் முக்கியமாகவே கருதப்படுகிறது. ஆகவே பூக்குழி எப்போயுமே நமது கோவில் திருவிழாக்கு பூக்குழி திருவிழா, பூக்குழி திருவிழா, பூக்குழி திருவிழா தான். நாங்கள் பாளையம்பட்டி வகையாராவின் வழியில் எங்கள் ஐயப்பா மாட்டு வண்டியில் நட யாத்திரை மூலயமாக அம்மாவை தரிசனம் செய்து வந்தனர். சுந்தர மர்லாடி சாமிகள் அவரின் ஆன்மீக பாதையில் திண்டுக்கல்லில் உள்ள எல்லா கோயிலிலும் நிலைத்திடும். முதற்கண் ஐயா சுப்புராம் மர்லாடி சாமிகள் அவர்களின் பொற்பாதத்தை வணங்கி இந்த காணொளி காட்சியை நாங்கள் உங்களுக்காகவே அவரின் இந்த மூலம் வணங்குகின்றோம். அவரின் பெத்தனாச்சி பிள்ளைகள் தலைப்பில் பேசியது அருமையாகவும் சிறப்பாகவும் அவர் மர்லாடி விதம் இன்னும் வியப்பூட்டும் வகையில் இருந்தது. அதே போன்று நிர்வாகத்தினர் உறுப்பினர்கள் அவர்கள் ஆற்றிய பணிகள் இன்னும் ஆற்றப்போனிய பணிகள் அம்மா அருள் அவர்களுக்கு எப்பயுமே நிச்சயமாக கிட்டும் கிட்டும் கிட்டும். நேர்த்திக்கடன் போடுவதற்கு எல்லா கோயில்களும் நடைபெறும். ஆனால் நாம் குலதெய்வ கோயில்களில் போடுவதற்கு மிகவும் முக்கியமானது. ஆகவே உங்கள் நேர்த்திக்கடனை கண்டிப்பாக உங்கள் குலதெய்வங்களில் செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நம் குலத்தை தலைமுறையாக காத்து வருவது நம்ம அம்மா பெத்தனாச்சி அம்மா தான். அவருடைய பணிகளை நாம் இன்னும் சிறப்பாக செய்தால்தான் அருள் இன்னும் இன்னும் நமக்கு சிறப்பாகவே கிட்டும். சாமிகள் நேர்த்திக்கடனை 1 வருஷம் 3 வருஷம் ஆயுசு வருஷம் என்று குறிப்பர். நாங்கள் எப்போதும் அம்மாவின் தீவிர பக்தரான காட்டுவதால் எங்கள் நேர்த்திக்கடன் எப்போதுமே ஆயுள் வருஷமாகவே அம்மாவுக்கு தொண்டு செய்து கொண்டு இருக்கின்றோம். அலகு குத்துவது, காவடி எடுப்பது ஆரம்பிக்கப்பட்டதால் அம்மா அருளால் தலைமுறையாக மருளாடிகள் எடுத்து வருகின்றனர். ஐயா சுந்தர மருளாடிகள் அலகு குத்தி தேர் அலகு காவடி எடுத்து கடந்த 20 வருடங்கள் முன்பாகவே
எங்கள் ஐயா எடுத்து வந்தார். மருளாடிகள் செல்வராஜ், சிங்கம்னாரி சைவ சிவாங்கனி, மற்ற மருளாடிகளும் அழகு குத்தி தங்கள் பணியை அம்மாவுக்கு சீரும் சிறப்புமாக செய்து வந்தனர். சுப்ராம் மருளாடிகள் சாமிகளும் 21 சட்டியுடன் அழகு குத்தி அந்த அழகே அழகு இன்னும் நம்ம கண்ணில் இருந்து கொண்டே இருக்கிறது என்று குறிப்பிடத்தக்கது. ஆகவே அக்னி செட்டி என்பது எல்லா அம்மன் கோயிலிலும் நடத்தப்படுவது உண்டு. ஆனால் முக்கியமாக குலதெய்வ கோயிலில், அம்மன் கோயிலில் நடத்தப்படுவது அக்னி செட்டி அம்மாவுக்கே வேண்டிய ஒன்றாக உள்ளது. ஆகவே அக்னி செட்டியை யாரும் தடைபடுவது இல்லை. முக்கியமாக காவல்துறையினர் அக்னி செட்டியை தடை போட மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் காக்கும் தெய்வம், காவல் தெய்வம். அவர்கள் எப்போதும் நமது வழிபாட்டை தடை செய்ய மாட்டார்கள். எங்களது குழு தலைவர் ஐயா கிருஷ்ணசாமிகள் இன்னும் இந்த சிறப்பான பணியை நம்மளுக்காக செய்து கொண்டிருக்கின்றார். கிருஷ்ணசாமி ஐயாவும் சவுந்தரபாண்டி எங்கள் அண்ணனும் கடந்த 25 வருஷத்துக்கு முன்னாடி அம்மாவை பார்க்க கால்நடையாவே மேற்கொண்டு யாத்திரையை சிறப்பாக மதுரையிலிருந்து யாத்திரையை மேற்கொண்டனர். இன்னும் நமக்கு தரிசனம் சிறப்பாகவே இருந்தது. கந்தன் கதிர் காவடி உருவாக்க முக்கிய காரணமே அம்மா தான், நம்ம பெத்தனாச்சி அம்மா தான். ஏன்னா அவங்களுடைய ஒப்புதல் சீட்டு இல்லாமல் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தவே முடியாது. ஆகவே அவங்களின் இந்த காவடி செய்வதற்கும் நாங்கள் ஒரு ஒப்புதல் வாங்கினோம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அம்மா உங்களுக்காண்டி ஒரு காவடி நாங்கள் செய்யணும், நீங்கள் ஒப்புதல் கொடுங்க அப்படின்னு சொன்னவனே தான் நாங்கள் இந்த ஒப்புதலை மேற்கொண்டு நாங்கள் இப்போ கடந்த ஒரு 10 வருஷமாகவே காவடி செய்யும் பணியை ஈடுபட்டோம். இன்னும் இந்த காலகட்டத்தில் தலைமுறையினர் நாங்கள் நேர்த்திக்கடனை அம்மாவுடன் ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் ஆன்மீக பணியை வருவதற்கு காரணமே எங்கள் ஐயா சுந்தரம் மருளாடி சாமிகள் தான். இள வயதிலேயே எனது ஐயா கோவில் திருவிழாக்களில் கூட்டி செல்வார். பூக்குழி வளர்த்தல், சத்திக்கரை வளர்த்தல், அழகு வளர்த்தல், காவடி எடுத்தல் போன்ற எல்லா நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சிகளை பார்த்து நான் வளர்ந்தால்தான் நான் இந்த அம்மாவிடம் சிறப்பான பதியை செய்து வருகின்றேன். ஆன்மீக பயணம் என்பது ஒரு சிறப்பான பணியாகும். அம்மா ஆணைக்கேற்ப முருகன் கோயிலில் மட்டுமன்றி எல்லா மாரி, காளி, பகவதி, முனி, காவடி, கருப்பு எல்லா கோயிலிலும் இந்த எங்கள் கந்தன் கதிர் காவடி குழு நடைபெற்று வருகிறது. மேலும் உங்கள் தகவல்களும் கந்தன் கதிர் காவடி நிலையம் சிறப்பாக செய்து, மேலும் தகவல்களுக்கு கந்தன் கதிர் காவடி யூடியூப் சேனலை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நமது கோயிலில் ஐயா முருகர் சிறப்பு அம்சமாகவே இருக்கிறார். ஐயா பெரியாண்டவருக்கும் காவல் தெய்வம் 18ஆம் படியும் நடுவில் முருகர் அம்சமாகவே முருகன் மயில் வாகனத்தில் ஒய்யாரமாக உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார். நமக்காக சிறப்பாக காட்சி கொடுத்திருக்கின்றார். அதே போன்று முக்கியமாக பரிவார தெய்வங்கள் நமக்காக இன்னும் ஒவ்வொரு ரூபத்திலும் நமக்காக அந்த காட்சியை அருளி கொண்டிருக்கின்றது. அம்மா பூக்குழியில் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு தான் அம்மா கொடுத்த அருளால், அம்மா கொடுத்த அழகால், அம்மா கொடுத்த இந்த சூலத்தால் நாங்கள் அழகை குத்தி அந்த அம்மாவுக்கு சிறப்பாக அருளை எங்களுக்காக கொடுக்கின்றது. ஆகவே அழகு குத்துக்கள் அந்த அம்மாவுக்கு நேர்த்திக்கடனை செலுத்தி, அதே போன்று அம்மாவுக்கு காவடி திருத்தேரில் அம்மா படத்துடன் வரும் அழகே அழகு. அதே போன்று 15 வகையான காவடிகள் நாங்கள் செய்து வைக்கின்றோம். அம்மா பாவர்களுக்காக நமது மாசி பெருந்திராவில் முக்கியமாக பூக்கொழியை காண வரும் பக்தர்கள் நம்ம உறுப்பினர்கள் மட்டுமின்றி பக்கத்து ஊரில், அண்டை ஊரில் நிறைய பேர் வந்து அந்த பூக்கொழியை பார்த்துவிட்டு தான் செல்கின்றனர். அப்படிப்பட்ட பூக்கொழியை நாம் இன்னும் மேலும் பூக்கொழியை நாம் சிறப்பாக செய்து வருகின்றோம். அதே போன்று திருவிழாவில் நம்மளுடைய நேர்த்திக்கடனை இன்னும் அதிகப்படியான நேர்த்திக்கடனாகவே இருக்கும். ஏனென்றால் அம்மாவை மேலும் நம்ம குளிர் வைக்கும் மூலமாக தான் அம்மாவை நம்ம சிறப்பாக செய்ய முடியும். அதை விட அம்மாவோட அருளும் நமக்கு கிட்டும். ஆகவே நம்ம நிகழ்ச்சிகள் அனைத்தும்
நல்லா அமைய அம்மா அருள் எப்போதும் நமக்காகவே கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் இளைஞர்கள் எந்த பாதையில் செய்வது என்று தெரியாமலேயே போய் கொண்டிருக்கின்றனர். ஆகையால் நாம் ஒவ்வொருவரும் ஆன்மீக பயணமான நமது தலைமுறைக்கு எடுத்து சென்று வாரிசுகளுக்கும் அவர்களுக்கும் கூட்டி சென்று கையோடு கூட்டி சென்று இந்த ஆன்மீக பணியை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றேன். எங்கள் பணி அம்மாவுக்கே பணி செய்வது கிடப்பதுதான். ஆகையால் இந்த அலகு குத்துதல் என்பது அம்மா அருளால் மட்டுமே நாம் செய்ய முடியும். அது இரத்த காவு என்பது இதில் வராது வராது வராது. அதே போன்று உடன்கட்டை, மானம் காக்க தீக்குளிப்பு போன்ற விளக்கம் தேவை தெரிந்தவர்கள் கடவுள் உள்ளங்களே கூறுங்கள். கடவுள் உள்ளங்களே, உங்களுடைய அரவணைப்பு ஆசீர்வாதம் இல்லை என்றால் நாங்கள் இந்த கந்தன் கதிர் காவடி அம்மா பணி செய்ய முடியாது. ஆகவே உங்களுடைய ஆசீர்வாதம் எப்போதும் எங்களுக்கு இருக்கும் என்பதை நிச்சயமாக ஒரு கூறப்படுகிறது. அம்மாவை காண தரிசனம் செய்கின்ற அனைவருக்கும், முக்கியமாக ஆன்மீக பணி கொடுக்கின்ற அம்மாவுக்கு, அதே போன்று கொடை உள்ளங்கள், உறுப்பினர்கள், நிர்வாகத்தினர் அனைவருக்கும் நீடுடி வாழ வாழ்த்துகிறோம். புதிதாக தொடங்கப்பட்டுள்ள ஆன்மீக பணி அல்ல, பாரம்பரியமாக தொடங்கப்பட்ட ஆன்மீக பணி. பெத்தனாச்சி அம்மா